இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு உம்மை பின்தொடரும் பொழுதும், உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழும் பொழுதும் நாங்கள் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் பொழுது நீர் எங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றீர். நீர் கொடுத்திருக்கிற இந்த அழைத்தலுக்காகவும் உமது அன்பிற்காகவும் உமது இரக்கத்திற்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு வைக்கின்றேன். இதிலிருந்து நாம் எதை செய்கிறோமோ, நல்லதை செய்யும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம், தீமையை செய்யும் பொழுது தண்டனை பெறுகிறோம். எனவே இறைவன் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் காத்து கொள்வார். மேலும் கூறுகின்றார், ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரானில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று. ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உமக்காக எதையும் செய்யும் மனத்துணிவை தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இறைவா, எங்களை ஆசிர்வதியும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.